கோயில் திருப்பணி, அதாவது கோயில்ல திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம ஒரு கைங்கரியம் பண்றது, போய் உதவி செய்வது எல்லாமே இது வந்து நீங்க பயிற்சி செஞ்சு பாருங்க. இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் காலங்களில் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். கோயில் திருப்பணி, அதாவது கோயில்ல திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்ம ஒரு கைங்கரியம் பண்றது, போய் உதவி செய்வது எல்லாமே நம்மளுடைய 7 தலைமுறைக்கு புண்ணியத்தை நாம் சேர்த்து வைக்கிறோம். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் ஆனி. இன்றைய சூரிய உதயம் 7:07க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இந்திய திதி வளர்பிறை சதுர்த்தசி, வளர்பிறை சதுர்த்தசி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 29ஆம் தேதி அதிகாலை 5:36க்கு முடிவடைந்து பௌர்ணமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை. கேட்டை நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 29ஆம் தேதி 3:39க்கு முடிவடைந்து மூல நட்சத்திரம் ஆரம்பம் ஆகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:08 11:13 வரை, மத்தியான வேளையில் 12:14 1:16 வரை, மத்தியான வேளையில் 3:19 4:21 வரை, ராகு கால நேரம் மாலை 5:13 7:26 வரை, யமகண்ட நேரம் மதியம் 3:16 2:48 வரை, கூலிகன் மாலை 4:21 5:53 வரை. சந்திராஸ்தம ராசி மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 3:39க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு தடங்கள், ரிஷப ராசிக்கு மகிழ்ச்சி, மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு சிக்கல், துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சக ராசிக்கு தேர்ச்சி, தனுசு ராசிக்கு போட்டி, மகர ராசிக்கு பெருமை, கும்ப ராசிக்கு விருத்தி, மீன ராசிக்கு நன்மை. இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 8:08 9:10 வரை, புதன் ஓரை காலை 9:10 10:11 வரை, சந்திர ஓரை காலை 10:11 11:13 வரை, குரு ஓரை 12:14 மதியம் 1:16 வரை, சுக்கிர ஓரை மதியம் 3:19 4:21 வரை, புதன் ஓரை மாலை 4:21 5:22 வரை, சந்திர ஓரை மாலை 5:22 6:24 வரை. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் நாம் பார்ப்போம். அதாவது இந்த நட்சத்திரங்கள் அன்று இடம்பெற்றிருந்தால் அன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி தரும் நாளாகவும் அமையும். இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். உடனடியாக பலன் தெரிகிறதா என்பது நீங்கள் அதை பயிற்சியில் வைத்து செய்யும் பொழுதுதான் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு 2 தடவை பாய்ச்சிட்டு அப்புறம் அதை விட்டுட்டிங்கன்னா உங்களால் அது கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ரொம்ப ஒரு சுலபமான ஒரு முறை தான். அந்த நட்சத்திரத்தை கூட நம்ம அந்த எண்ணிக்கை வரிசையை கூட நாம் இங்கே குறிப்பிட்டு விட்டோம். அந்த நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரங்கள் இந்த வரிசையில், இந்த எண்களுடைய வரிசையில் இருக்குது என்பதை கூட நம்ம குறிப்பிட்டு கூறிவிட்டோம். அப்படி என்றால் உங்களுக்கு இன்னும் சுலபமாக நம்ம இதை கொடுக்குறோம். தொடர்ந்து பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம். அதாவது 2ஆம் நட்சத்திரம், 4ஆம் நட்சத்திரம், 6ஆம் நட்சத்திரம், 8ஆம் நட்சத்திரம், 9ஆம் நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய எண்களுக்குரிய நட்சத்திரங்களை இப்பொழுது நான் குறிப்பிடுகிறேன். பூர நட்சத்திரம் இவர்களுக்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது உத்திரம், 4ஆம் நட்சத்திரமாக வருவது சித்திரை, 6ஆம் நட்சத்திரமாக வருவது விஷாகம், 8ஆம் நட்சத்திரமாக வருவது கேட்டை, 9ஆம் நட்சத்திரமாக வருவது மூலம். இந்த நட்சத்திரங்கள் உள்ள நாட்களிலே உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அது வெற்றியையே உங்களுக்கு தரும், அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்களாக இவைகள் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம். இவர்களுக்கு அஷ்ட நட்சத்திரம் 2ஆம் நட்சத்திரமாகவும், சுவாதி நட்சத்திரம் 4ஆம் நட்சத்திரமாகவும், 6ஆம் நட்சத்திரம் அனுஷமாகவும், 8ஆம் நட்சத்திரம் மூலமாகவும், 9ஆம் நட்சத்திரம் பூராடமாகவும் வருகிறது. இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையே தரும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம். சித்திரை இவர்களுக்கு 2ஆம் நட்சத்திரம், விஷாகம் இவர்களுக்கு 4ஆம் நட்சத்திரம், கேட்டை இவர்களுக்கு 6ஆம் நட்சத்திரம், பூராடம் இவர்களுக்கு 8ஆம் நட்சத்திரம், உத்திராடம் இவர்களுக்கு 9ஆம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள். இது வந்து நீங்கள் பயிற்சி செஞ்சு பாருங்கள். இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் காலங்களிலே நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செஞ்ச காரியங்கள் நிறைவேறவில்லை என்றால் இந்த ஒரு முயற்சி செய்து பாருங்கள். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களிலே அதிலே ஒரு நல்ல ஓரையாக
இந்த நட்சத்திரத்தில் ஒரு நல்ல சுப ஓரையாக நீங்கள் எடுத்து உங்கள் காரியங்களை நீங்கள் செய்து பாருங்கள். இதெல்லாம் எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க என்பதை நீங்களே யோசித்து செய்யலாம். சரிங்களா? உங்களை நீங்கள் அதிர்ஷ்டக்காரர்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் உண்டு. தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். என்னுடைய பதிவுகளை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.